தமிழகத்தில் தீவிரமடைந்தது வடகிழக்கு பருவமழை. 22 மற்றும் 23ஆம் தேதி சென்னைக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை. அரபிக்கடலில் இன்று உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. வங்கக்கடலில் 21ஆம் தேதி உருவாகும் என வானிலை ஆய்வு நிறுவனம் தகவல். நிதி நிர்வாகம் தெரியாத திமுக அரசு வாங்கும் கடன்களை சரியாக செலவழிக்காமல் வீணடித்து வருவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் ஆளுநர் மூலம் குழப்பம் ஏற்படுத்துவது ஏன்? நடுவண் பாஜக அரசுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கேள்வி. சென்னையில் அணிகலன் தங்கம் விலை பவுனுக்கு 400 ரூபாய் அதிகரித்து ஒரு பவுன் 96,000 ரூபாய்க்கு விற்பனை. வேலூர் மாவட்டம் ஏரிக்குத்தியில் சேரும் சகதியுமாக உள்ள சாலையை சீரமைக்க வலியுறுத்தி சேற்றில் நாற்று நட்டு பொதுமக்கள் போராட்டம். நீலகிரி மாவட்டத்தில் வனப்பகுதியை ஒட்டி வசிப்பவர்கள் அதிக ஒலி எழுப்பும் வெடிகளை வெடிக்க வேண்டாம் என வனத்துறை வேண்டுகோள். பரிசு கிடைத்திருக்கிறது என்ற பெயரில் சமூக வலைதளங்களில் வரும் விளம்பரங்களை பார்த்து மக்கள் ஏமாற வேண்டாம் என காவல்துறை எச்சரிக்கை. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இடையே அமைதியை ஏற்படுத்துவதுதான் தன்னுடைய அடுத்த இலக்கு என அமெரிக்க அதிபர் டிரம்ப் உறுதி. ஆஸ்திரேலியா, இந்தியா இடையே நாளை தொடங்குகிறது ஒருநாள் மட்டைப்பந்து தொடர். வெற்றியை பெற இந்திய வீரர்கள் தீவிர பயிற்சி.